தவேக தலைவர் விஜய் பேச்சை திமுக கூட்டணியினர் கண்டுகொள்வதே இல்லை என கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் தெரிவித்துள்ளார். நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து பரமத்தி வேலூர் சாலையில் சட்டமன்ற தொகுதி செயல் வீரர்கள் கூட்டம் திமுக நகர மேற்கு செயலாளர் நடேசன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு திருச்செங்கோடு கிழக்கு நகர செயலாளரும் நகர்மன்ற துணைத் தலைவருமான கார்த்திகேயன், மன்ற தலைவர் நளினி சுரேஷ் பாபு ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்த கூட்டத்தில் திமுக, காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், ஆதித்தமிழர் பேரவை, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகளைச் சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் என பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த ஈஸ்வரன், தவேக தலைவர் விஜய்க்கு வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை இல்லை என கூறினார். அவர் புரிஞ்சு பேசுறாரா புரியாம பேசுறாரான்னு எங்களுக்கு தெரியல. களத்திலே இல்லாத தவேக திமுகவுக்கு போட்டி அப்படின்னு பேசலாம். அவரும் என்னென்னவோ பேசி பார்க்கிறாரு. திமுக காரங்க யாரும் அதை சட்டம் பண்றதே இல்லை. எங்க கூட்டணி அதை பத்தி நாங்க கவலைப்படுறதே இல்லை. ஆனா கள நிலவரம் அப்படி இல்லை. 23 வரைக்கும் பேசலாம். ஏப்ரல் 23 வரைக்கும் அவர் அதை பேசிக்கிட்டே இருக்கலாம். மே 4க்கு அப்புறம் காணாம போயிடுவார். அவருக்கு என்ன தெரியும்னு அதை பேசுறாருன்னு எனக்கு தெரியல. அப்படி சொன்னா வர சொல்லுங்க, திருச்செங்கோட்டுக்கு வர சொல்லுங்க. திருச்செங்கோட்டு எம்எல்ஏ என்ன கொள்ளையடிச்சுன்னு சொல்லுங்க. தைரியம் இருக்கா அவருக்கு? இல்ல அவங்க கட்சிக்காரங்க யாருக்காவது தைரியம் இருக்கா? அந்த கட்சியில யார் வேணாலும் வரட்டும். திருச்செங்கோட்டுல என்ன கொள்ளையடிச்சுன்னு சொல்லுங்க. சும்மா இப்படியே சினிமா டயலுக்கு பேசியே ஒண்ணும் பண்ணிட முடியாது. அவங்க கட்சி பொதுச் செயலாளர் எங்க விஜய் நிறைய தொகுதியில போட்டியிடுவார்னு ஒரு பேட்டி கொடுத்திருந்தார். 3வது தொகுதி போட்டிட்டு இருந்தா டிஸ்குவாலிஃபை ஆகி போயிடும். விஜய் அவர்களுக்கு தான் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கை அவருக்கு கிடையாது. தேர்தலை துவங்குவதற்கு முன்பே தோற்றுவிட்டோம் என்பதை இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்.